ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் ராஜா. இது உங்கள் அபிமான கிரிக் பார்வை சேனல். WTC ஃபைனலுக்குள்ள எந்த டீம் போக போகுதுன்னு உலகமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்துல முதல் ஆளா உள்ள நுழைஞ்சிருக்கு சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீம். அந்த பக்கம் நான் உள்ள போறேனா நீ உள்ள போறியான்னு இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மல்லு கட்டிட்டு இருக்க. நீங்களாம் சண்டை போட்டு முடிச்சுட்டு மெதுவா வாங்க, அதுக்குள்ள நான் உள்ள போறேன்னு முதல் ஆளாவே உள்ள நுழைஞ்சிருக்கு சவுத் ஆப்பிரிக்கா. போன வருஷம் நடந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனலுக்குள்ள அதிரடியா நுழைஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா இப்ப வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்கு. பல வருஷமா பெரிய சாம்பியன்ஷிப் எதுவுமே அடிக்காத அந்த அணிக்கு இது மிகப்பெரிய பூஸ்டா அமையும். சவுத் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய செஞ்சுரியன் கிரவுண்ட்ல நடந்து முடிஞ்ச மேட்ச்ல பாகிஸ்தானை 2 விக்கெட் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா அதிரடியா வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கு. பாகிஸ்தான் டீம் இதுக்கு முன்னால சவுத் ஆப்பிரிக்கா டீமோட நடந்த ஒன் டே மேட்ச் சீரீஸ்ல 3-0 அப்படிங்கறதுல வின் பண்ணி அடுத்து வரப்போற டெஸ்ட் சீரீஸையும் வின் பண்ணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா டீம் வின் பண்ணி நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு வேர்ல்டு டெஸ்ட் கிரிக்கெட்ல தனக்குன்னு ஒரு இடத்தை மீண்டும் பிடிச்சிருக்கு சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் டீம். செஞ்சுரியன் கிரவுண்ட்ல டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் தேர்வு செஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தானை பேட்டிங் பண்ண வச்சாங்க. பாகிஸ்தானோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸும் ஸ்டார் பேட்ஸ்மேன்ஸும் அடுத்தடுத்து அவுட் ஆகி சிக்கல்ல நிக்க கம்ரான் குலாம் மட்டும் ஓரளவுக்கு ஆடி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாகிஸ்தான் 211 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. டான் பீட்டர்சன் 5 விக்கெட்டும் கார்பின் போஷ் 4 விக்கெட்டும் எடுத்து அசத்துனாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்ச சவுத் ஆப்பிரிக்காக்கு மார்க்ரம் சூப்பர் ஓப்பனிங் கொடுத்து 89 ரன் அடிச்சாரு. பவுலிங்ல 4 விக்கெட் எடுத்து அசத்துன கார்பின் போஷ் பேட்டிங்லயும் 81 ரன் அடிச்சு நாட் அவுட்டா கடைசி வரைக்கும் நின்னாரு. ஆக மொத்தமா சவுத் ஆப்பிரிக்கா தன்னுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 301 ரன் அடிச்சாங்க. அதாவது பாகிஸ்தானை விட 90 ரன்கள் லீடு எடுத்தாங்க. பாகிஸ்தான் தரப்புல இருந்து குர்ரம் ஷஷாத் 3 விக்கெட்டும் நசீம் ஷா 3 விக்கெட்டும் எடுத்தாங்க. 90 ரன் பிஹைண்ட்ல இருந்து தன்னுடைய 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிச்ச பாகிஸ்தான் மொத்தம் 2வது இன்னிங்ஸ்ல 237 ரன் எடுத்தாங்க. அந்த டீமோட பாபர் ஆசம் 50 ரன்ஸும் சவுத் சக்கீல் 84 ரன்ஸும் எடுத்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்ல தீப்பொறி போல பறக்க விட்ட மார்க்கோ யான்சன் 52 ரன் மட்டுமே கொடுத்து 6 விக்கெட் எடுத்து கலக்கி இருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் டோட்டலான 237 ரன்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா லீட் 90 ரன்ஸ் கழிச்சா அடுத்து சவுத் ஆப்பிரிக்காக்கு 148 ரன் மட்டும் தான் டார்கெட்டா பிக்ஸ் பண்ணாங்க பாகிஸ்தான். இந்த 148 ரன்னை ரொம்ப அசால்ட்டா அடிச்சு சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிரும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னா, அப்படியே ஆப்போசிட்டா நடந்தது. சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்ஸ்மென்ஸ் 1 by 1 அவுட் ஆகி சீட்டுக்கட்டு சரியறத போல விக்கெட்டுகள் தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா ஆடின மார்க்ரம் 37 ரன் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா ஆடின கேப்டன் டெம்பா பவுமா 40 ரன் எடுத்தாரு. 99 ரன்னுக்கு 8 விக்கெட் அப்படின்னு தத்தளிச்சிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்காவை கடைசி கட்டத்துல ரபாடா வந்து 31 ரன் அடிச்சு வெற்றி பாதைக்கு கொண்டு போனாரு. மொத்தமா 39.3 ஓவர் ஆடின சவுத் ஆப்பிரிக்கா டார்கெட்டா பிக்ஸ் பண்ணியிருந்த 147 ரன்னை தாண்டி 8 விக்கெட் இழப்புக்கு 150 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றாங்க. பாகிஸ்தான் டீமுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சீனியர் பவுலரா உள்ள நுழைஞ்சிருந்த முகமது அப்பாஸ் 6 விக்கெட் எடுத்து கலக்குனாரு. அவர் எடுத்த 6 விக்கெட்டுமே முக்கியமான விக்கெட்டா அமைஞ்சு பாகிஸ்தான் ஒரு கட்டத்துல நிச்சயமா வெற்றி பெறும் தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பொறுப்பை உணர்ந்து கேப்டன் ஸ்நாக் ஆடின டெம்பா பவுமோட பேட்டிங்கும் கடைசி நேரத்துல 26 பாலுக்கு 31 ரன் அடிச்ச ரபாடாவோட பேட்டிங்கும் சவுத் ஆப்பிரிக்காவை காப்பாத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த டெஸ்ட் மேட்ச் விக்டரி மூலியமா சவுத் ஆப்பிரிக்கா 66.67 பாயிண்டை எடுத்து WTC ஃபைனலுக்கு முதல் ஆளா உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் கார்பின் போஷ் டெபியூ பண்ணியிருக்காரு. இந்த மேட்சுக்கு உண்டான பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டை மார்க்ரம் வின் பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான் இந்த மேட்சோட டீடைல்ஸ். நாளைக்கு இந்தியா ஆஸ்திரேலியாவோட ஃபைனல் டே மேட்ச் நடக்க போகுது. அதுல யார் வின் பண்ணுவாங்க, மேட்ச் எப்படி இருந்தது அப்படிங்கிற பரபரப்புகளை எல்லாம் நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லோக்கல் மேட்ச்ல இருந்து இன்டர்நேஷனல் மேட்ச் வரைக்கும் நடக்கிற கிரிக்கெட் அப்டேட்ஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணுமா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நாளைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மேட்சோட ரிவ்யூவா ஒரு வீடியோவாகவும், அடுத்து WTC ஃபைனலுக்குள்ள இந்தியா என்ட்ரி ஆகணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத இன்னொரு வீடியோவாகவும் பார்க்கலாம். பை.